கென் வந்து நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்டரா இருந்தாலும் டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம் பாடுறாரு, எழுதுறாரு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு குட் சைன் ஃபார் தமிழ் சினிமாவா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் கிட்ட வந்து இப்போ ஒரு ஸ்டாராவே ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஆமா. அப்போ அங்க வந்து கண்டென்ட் அண்ட் ஸ்டார் வேல்யூவும் ஸ்டார் வெஹிக்கிளாவும் அந்த படங்கள் வருது. இப்போ அபிஷன் படம் வித்லவ் வந்து அபிஷனுக்காகவும் ஒரு சின்ன ஆடியன்ஸ் கூட்டம் இருந்ததுல, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட அந்த ஒரு இதுலயே சொல்றேன். ஸோ அந்த படம் போய் நல்லா இருந்ததுனால இன்னும் அதிகமாச்சு. அது நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ அபிஷனையும் இப்போ பிரதீப்பையும் நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க கொடுத்த கண்டென்ட் மூலமா தான் அப்படின்னு ஆடியன்ஸ் கொஞ்சம் ஈஸியா நம்புறாங்க. ஓகே வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வர்றனாலே அது வந்து. ஆமா, 30க்குள்ள இருக்கிற ஹீரோஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. அபிஷன் 25 சம்திங், கென் வராரு, பூக்கின்னு படம் வந்ததுல அந்த விஜய் ஆண்டனியோட ப்ரொடக்ஷன்ல அவரு, பவினேஷா நீக் படத்தோட அவரு, இப்போ அவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30க்குள்ள இருக்கிற ஸ்டார். நம்மளால பிரேமலு மாதிரி ஒரு படம் எடுக்கவே முடியலன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப பெரிய பெரிய ஆட்கள்கிட்டயே போற மாதிரி இருக்கு. இப்போ தனுஷ் நடிக்கிறது 3ல வந்து சின்ன வயசு கேரக்டர் பண்ணாரு, ராஞ்சனால வந்து ஸ்கூல் படிக்கிற பையனா பண்ணாரு, டான்ல வந்து எஸ்கே உடம்ப குறைச்சிட்டு ஸ்கூல் படிக்கிற பையன், கோமாளியில. ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து ரியோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணா நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ எல்லாருமே அந்த ஜோனுக்குள்ள வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் நடிச்சோம் போனோம் அப்படி. பெரியோ வந்து ஹார்ட்லியே ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி 2 புது டைரக்டர்ஸ் புது ஹீரோவை லான்ச் பண்றதுல இது எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியாவுமே ஒரு பெரிய காரணங்களா இருக்கு. இப்போ வித்லவ்லாம் வந்து இதானதும் சரி, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து தானே ஆரம்பிக்குது. நம்ம மீம்ஸ் திரும்ப பார்க்குறது. இப்போ அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்லா இருக்குது அப்படின்னு வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வர்றதை தாண்டி அதை பற்றின மீம்ஸ் எவ்வளோ ப்ரைசிங் மீம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமுமே ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரை சுச்சுவேஷனில் இருக்கும்போது தாய் கிழவின்னு ஒரு படம் வந்து நமக்கு கண்டென்ட்டாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரைவும் வந்து பெரிய ட்ரைவே வந்து கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 22 crores கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. படமும் பயங்கர கிரிட்டிக்கலாக செம்மையாக இருக்குது அப்படின்றாங்க. இது அந்த படத்தோட டிஸ்கஷன் இல்லை, அது இன்னும் தனியாக பண்ணுவோம். பட் இது என்னென்னா, இந்த இப்போ ஒரு ஈரா வருது இல்லை, நியூ கம் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, நியூ கம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, நியூ கமர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் பொதுவாகவே எல்லாருமே வராங்க. அவங்களோட படம் எல்லாமே ஹிட் ஆகுது பயங்கரமா. இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நியூ கமர்ஸ் படம் அப்படின்னும் போது அது அந்த பொட்டன்ஷியலுக்கு தான் போகும், அந்த பொட்டன்ஷியலுக்கு தான் ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க. ஒரு புது படத்தை பயங்கரமாக ப்ரொமோட் அப்படி பண்ண மாட்டாங்க. கேட்டால் இப்படியே தான் சொல்லுவாங்க, புது ஹீரோ படத்தை நம்ம எப்படி இவ்வளோ பெருசாக ப்ரமோட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் இது பண்ணுறதுன்னு பெருசாக நம்ப மாட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து அது பிரேக் ஆகிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த வருஷம் மட்டுமே 2 புது டைரக்டர்ஸ் கிடச்சிருக்காங்க, ஒரு புது ஹீரோ கிடச்சிருக்காரு. டெக்னீஷியனாக பார்த்தா இன்னும் நமக்கு தெரிஞ்சே வரக்கூடிய. ஆமாம், அடுத்து கென் படம் வருது. கென் வந்து நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்டராக இருந்தாலும் டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம் பாடுறாரு, எழுதுறாரு, டான்ஸும் நல்லா ஆடுறாப்புல. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு குட் சைன் ஃபார் தமிழ் சினிமாவாக இருக்கு. இப்போ அப்படி இருந்தாலுமே இப்போ எனக்கு நீங்கள் சொல்லும் போதே தாய் கிழவி பேசும்போதே எனக்கு நிவாஸ் கே பிரசன்னா தோணுச்சு. அவரு ரொம்ப நாளாவே இருக்காரு, பட் பெருசா ஓகே நிறைய மியூசிக் டைரக்டர் கடையில் அவரும் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. பைசன்ல தான் வந்து அவரு நிறைய பேருக்கு தனியாவே தெரிஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தாய் கிழவிலையுமே பெட்டரா, அது லாஸ்ட் இயர் அவர் ஒரு ரீடிஃபினேஷன் இயர் மாதிரி நான் தன்னைத்தானே ஒரு ரீடிஃபைன் பண்ணி இப்படி ஒரு இன்டென்ஸான இது படமும் பண்ணலாம் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அவர் அதுக்கு முன்னாடி வந்து பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ராஜுவோட படம். ஆக்சுவலாக அதுலேயுமே மியூசிக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் என்னன்னா அப்படி ஒரு படம் இருக்கணும்ல, அவரோட பொட்டன்ஷியலை காட்டுறது. அதான் அப்படி இப்போ டக்கர்லையுமே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ ஆனால் அவருக்குன்னு ஒரு படமாக வந்து அதான் வந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் இல்லை, நம்ம முன்னாடி இருந்தே இப்போ ராம்குமாராக இருக்கட்டும், அது கொஞ்ச நாளுங்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே நிறைய பேர் வந்துட்டாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. டாடால ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு செட்டு. டாடால, அதுக்கப்புறம் குட் நைட், பார்க்கிங், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ வரைக்கும் யூத் வரைக்கும் சொல்லலாம். பாரி, இவரு ஜமா பாரி, லைக் இப்போ அவங்க அந்த ஜென் அப்படியே வந்து அதான் அந்த படம்லாம் நல்லா போகுதுன்றது ஒரு பெரிய சைன். அண்ட் அவங்கள ஈஸியாக டக்குன்னு கனெக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதும் ஒரு பெரிய சைனாக இருக்கு. ஏன்னா
ஹீரோனா நமக்கு ஆல்ரெடி பார்த்து பழகின முகங்கள் மட்டும்தானே நமக்கு திருப்பி திருப்பி அந்த ரிப்பீட் வேல்யூ கொண்டு வரும், ஓப்பனிங்கை கொண்டு வரும். பட் இப்போ இந்த படம் தாய் கிழவியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் டேவுமே ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ இன்னொன்று என்னன்னா லைக் புதுசாக நம்ம ஏதோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க தவிர நல்லா பண்ணுறது கூட அடுத்து தான். நம்ம ஒரே இதாக இருக்கே அப்படிங்கிற ஒரு இதை வந்து இப்போ நிறையா தமிழ் ஆடியன்ஸ் பர்டிகுலராக அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. இது என்ன, இது இதோடது அப்படின்றனால கண்டென்ட் இப்போ நிறையாவே கண்டென்ட் தான் இப்போ ஹீரோவாக இருக்கும். பிக் ஃபேஸஸ் அந்த மாதிரி இதை தாண்டி அப்படிங்கிறது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் கிட்ட வந்து இப்போ ஒரு ஸ்டாராகவே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்போ அங்கே வந்து கண்டென்ட் அண்ட் ஸ்டார் வேல்யூவும் ஸ்டார் வெஹிக்கிளாகவும் அந்த படங்கள் வருது. இப்போ அபிஷன் படம் வித் லவ் வந்து அபிஷனுக்காகவும் ஒரு சின்ன ஆடியன்ஸ் கூட்டம் இருந்ததுல்ல, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட அந்த ஒரு இதுலேயே சொல்கிறேன். ஸோ அந்த படம் போய் நல்லா இருந்ததுனால இன்னும் அதிகமாச்சு. அது நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ அபிஷனையும் இப்போ பிரதீப்பையும் நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க கொடுத்த கண்டென்ட் மூலமா தான் அப்படிங்கிறப்போ ஆடியன்ஸ் கொஞ்சம் ஈஸியா நம்புறாங்க. ஓகே வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் லெவலுக்கு வர்றனாலே அது வந்து. ஆமா, இப்போ நேற்று 25வது நாள் போல வித் லவ்க்கு எனக்கு தெரிஞ்ச ஓவரால் கலெக்ஷன் வந்து 35 crores அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹியூஜ் நம்பர். ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ, டெக்னீஷியனாகவே புதுசாக பண்ணாங்க, சாண்ட்ரோல்டன் மியூசிக். பட் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து அந்த படம் நல்ல குட் ப்ரமோட்டட் படம் வேறு. அது நல்ல குட் ப்ரமோஷன் இருந்தது, நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தது. அந்த படத்தோட ரன் அப்படி இருந்தது. இப்போ தாய் கிழவி சொல்கிறத பார்க்கும்போது அவங்க இந்த வீக்கெண்ட் வந்து 50 crores எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பார்த்தா அது ஒரு தனி இதுதான். அதுதான் படமாவுமே இப்போ வித்லவையும் நம்ம எடுத்துக்கும் போது, தாய் கிழவியும் எடுத்துக்கும் போதுமே படமாவுமே அது நமக்கு அவ்வளோ இதாக இருந்தனால தான் அதோட அவுட்கம் எப்படி இருக்கு பிசினஸ் லெவல் ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம சும்மா பேசுவோம்ல மலையாள சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம அதை இப்போ ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே நம்மளும் வந்து கண்டென்ட் தான் மெயின் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனுக்கு வர. லோ பட்ஜெட் படங்கள் நிறைய வருது, எவ்வளோ படங்கள் ஹிட் ஆகுறது நல்லது. இப்போ புது டைரக்டர்ஸ் வர்றது ஈஸி. நிறைய நம்ம செட்டாக பார்த்துருப்போம். 2011-12 டைமில் வந்து கார்த்திக் சுப்ராஜ், பாரஞ்சித் அவங்கெல்லாம் அப்படியே வந்தாங்க ஹீரோஸ்னு. அந்த வருஷத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்திருந்தாரு, விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் 11-12 டைமில் அப்படியே ஒரு 5-6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும்போது உங்களுக்கு நெல்சன், லோகேஷ் கனகராஜ் 2018 அந்த மாதிரி டைம், 18-19 டைமில் நெல்சன் வந்தாங்க, லோகேஷ் கனகராஜ் இருந்தார். ஸோ அவங்களாம் அப்படியே உள்ளே வந்தாங்க. அவங்க ஒரு புது செட் ஆஃப் டெக்னீஷியனாக வந்தாங்க. இப்போ அது திருப்பி ஒரு அப்டேட் நடக்குது. அகைன் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் புது அப்டேட். அவங்களுமே இன்னும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கிறது இன்னும். ஆமா, ஹாப்பியான ஒரு விஷயம். அப்போ வந்தவங்கலாம் அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு போயிடுறாங்க, இப்போ புதுசா வராங்க. மேபி அடுத்து இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வர்றவங்க வருவாங்க போது இப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த ஒரு முக்கியமான ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ புது ஹீரோஸ் வருவாங்க. ஹீரோவா ரொம்ப நல்லா இருக்குன்றேன். ஏன்னா யங் ஹீரோஸ் உள்ள வராங்க. நான் சொல்றது வந்து 30க்குள்ள. புரியுது. 30க்குள்ள இருக்கிற ஹீரோஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. அபிஷன் 25 சம்திங், கென் வராரு, பூக்கின்னு படம் வந்ததுல அந்த விஜய் ஆண்டனியோட ப்ரொடக்ஷன்ல அவரு, பவினேஷா நீக் படத்தோட அவரு. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-30க்குள்ள இருக்கிற ஸ்டார். நம்மளால பிரேமலு மாதிரி ஒரு படம் எடுக்கவே முடியலன்னா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப பெரிய பெரிய ஆட்கள்கிட்டயே போற மாதிரி இருக்கு. இப்போ தனுஷ் நடிக்கிறதா 3ல வந்து சின்ன வயசு கேரக்டர் பண்ணாரு, ராஞ்சனால வந்து ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்தாரு, டான்ல வந்து எஸ்கே உடம்ப குறைச்சிட்டு ஸ்கூல் படிக்கிற பையன், கோமாளியில. ஸோ இன்னொன்று எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நம்ம கொஞ்ச நாள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ கடைசி விவசாயிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா படம் நல்லா இருக்குன்னு எல்லாருனாலையும் பாராட்டப்பட்டது. பட் அது பிஸ்னஸ் லெவலில் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி படங்களும் பிஸ்னஸ் லெவலில் அடிச்சிட்டு இருக்குங்கிறது. இப்போ தாய்க்கிளை வந்து பிஸ்னஸ் லெவலில் நல்லா போகுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்போ வந்து ஓடிடி இது நல்ல படம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஓடிடி வந்தால் தான் இதாகும். ஆனால் இப்போ சொல்கிறாங்களா அவார்டு படம், அவார்டு இப்போ வந்து அவார்டு படம் இல்லை, பிஸ்னஸ் எல்லாமே நல்ல படம், எல்லாமே மக்களுக்கான படம் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். கைக்கலவில சிவகார்த்திகனோட ஒரு பார்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற அந்த டேக், அந்த பேர் அப்படின்றது மட்டும் கொடுக்காம ப்ரமோஷன் ஃபுல்லா பண்றாரு. அவரோட படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேஸா நிக்கிறாரு. இப்போ எஸ்கேவோட படம் பராசக்தி மதராசி வந்த டைம்ல எப்படி ப்ரமோட் பண்ணாரோ, ஊரா போய் ப்ரமோட் பண்ணாரோ, தியேட்டர்லாம் போய் விசிட் பண்ணாங்களோ,
அந்த மாதிரி இதுல தாய்க்கிழவி winner கூடவே நான் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல மட்டும் நிக்காம அந்த டீமோட டிராவல் பண்ணது வந்து அது லைக் அது ஒரு பெரிய சக்சஸ் இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அது ஜஸ்ட் ஒரு நேம் சேக் மட்டும் இல்லாம ஃபுல்லாவே இறங்கி அதை பண்ண விஷயம். கமல் சார் அதை நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷன் படத்துக்கு இறங்கி அவர் ப்ரொமோஷன் பண்ண வருவார். ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா அப்போதான் அந்த 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 வேல்யூக்காகவே நிறைய பேசப்படும்ல. நான் ஒரு இதில் பார்த்தேன், அவங்க வந்து எழுதுனும் போது சிவகார்த்திகனோட படம் அப்படின்ற மாதிரி எழுதினாங்க. அது தப்பு தான், தப்பாக எழுதிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் அப்படியாவது போய் ரீச் ஆகுது. அதுதான் இப்போ வித்லவுமே வந்து எத்தனை பேருக்கு வித்லவ் அந்த டைம்ல மதன் தான் அதோட டைரக்டர்னு தெரியுங்கிறது, அபிஷன் தான் டைரக்டர். அதுவும் நான் பார்த்தேன், அபிஷனோட அடுத்த படம் அப்படின்னும் இருந்துச்சு. சரி, ஓகே, தப்பா தான் ரெஜிஸ்டர் ஆகுது. மேபி படம் பார்த்து உள்ள வந்தது பிறகு அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆகும்ல. இப்போ படம் போய் சேர்ந்துருச்சு, படம் சேர்ந்துருச்சு. எத்தனையோ படங்கள் அப்படி சேராமலாம் நல்ல படங்கள் மிஸ் ஆயிருக்கு. எனக்கு இப்போ மெட்ராஸ் மேட்னி அதோட பொட்டன்ஷியலுக்கு அந்த படம் போகலையோ, தியேட்டரிக்கலா அது வந்தப்போ பெருசா பூம் ஆகலையோ அப்படின்னு. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நிறைய பேர் பேக் பண்ணுவாங்க. இது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவன் படத்தை ஒரு ஸ்டாரா சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க அதை எடுத்துட்டு போகும்போது பெரிய ஹிட்டு கொடுக்குது. அப்படி அட்லீஸ்ட் அது மூலயமா ஒரு பெரிய எக்கனாமிக்கலாவது வருது இல்லை நம்ம. இப்போ அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ எஸ்கே அவர்கள் ப்ரொடக்ஷன் வச்சிருக்க மாதிரி விஜய் சேதுபதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து ரியோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவரு ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ எல்லாருமே அந்த ஜோனுக்குள்ள வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் நடிச்சோம் போனோம் அப்படி. பெரியோ வந்து ஹார்ட்லியே ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி நான் நினைச்சேன் அவர் படம் பண்றாரு, அவர் ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போல இருக்குன்னு பார்த்தா 2 புது டைரக்டர்ஸ் புது ஹீரோவை லான்ச் பண்றதுக்கு. ராம் நிஷாந்த் வந்து நான் கோமாளின்னு பண்ணிட்டு இருந்தார்ல, அவரு லைக் நமக்கு முன்னாடியில இருந்தே அவர் நல்லா தெரியும், ஃபெமிலியரான ஆளு, நல்ல பொட்டன்ஷியலான ஆளு. எப்போ ரொம்ப நாள் நினைச்சிருக்கேன் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு இன்டர்வியூல கூட கேட்டிருக்கேன், எப்போ நீங்க ப்ராப்பரா அது வரும்போது கரெக்டா வரும் அப்படின்ற அந்த மைண்ட் ஸ்பேஸ்ல தான் அவரும் இருக்காரு. அப்போ இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு லான்ச்சா இருக்கும். இப்போ ரியோன்ற பேர் அங்க யூஸ் ஆகும்ல. கரெக்ட். இது வந்து என்ன சொல்றது, ஒரு பேட்டன் அங்க அவரு ஒரு ஃபேஸ் அனுப்பாரு. எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச டைம்ல ரியோக்கு ஒரு படம் பண்றாங்கல்ல, அதுக்கடுத்து அவரு அதை வாங்கிட்டு வந்து அடுத்து பேட்டன் ஒன்று பாஸ் பண்றதுன்றது வந்து ஜஸ்ட் நான் மட்டும் வந்தேன். இதுதான் தேவையா இருக்கு தமிழ் சினிமாக்குன்னு இல்லை, மொத்தமாவே இந்த ஃபீல்டுக்கு இதுதான் தேவையா இருக்கு அப்படிங்கிற விஷயம். இப்போ ஒன்று சொல்லுவாங்கல்ல, தியேட்டர் ஓனர்ஸோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து பெரிய ஸ்டார்ஸ் படம் வந்தாதான் எங்களுக்கு வசூல் அப்படின்ற ஒன்று இருக்கும்ல, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லான்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ அதுவே பெரிய விஷயமா. வருஷத்துக்கு ஒரு 3 பெரிய படம் வந்துச்சு, அதுல நாங்க ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆனோங்கிறத தாண்டி இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு 10 சின்ன படம் எங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான வசூலை கொடுக்குது. அதுக்கு ஈக்குவல். இப்போ ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ஒரு நாள்ல 50 கோடி எடுத்துரும் இந்த படம் கலெக்ட் பண்றதெல்லாம். ஆனா இது கான்ஸ்டன்டா அவங்களுக்கு வீக்கெண்ட் ஃபுல்லா ஆகுது. இப்போ இந்த வீக்கெண்டுமே ஓடும். அந்த மாதிரியான ஒரு இது வந்து சின்ன படங்கள் கொடுக்குது. எங்க உள்ள வர்றவங்க அதை பண்றாங்க. இது இப்போ எல்லாருமே இதனால பயனடைறாங்க. ஆனா அங்க அதோட அந்த அதர் சைடு வந்து இப்போ நம்ம ஆரி ஒரு விஷயம் பேசியிருந்தார்ல, அவரோட படத்துக்கு வந்து சரியா தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதுவுமே என்னன்றதை சார்ட் பண்றதுக்கு யோசிக்கணும். இப்போ ரொம்ப நாளா சின்ன படத்துக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்கிரீன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத அந்த விஷயத்த நம்ம நிறைய பாக்குறோம். நல்ல படமா இருக்கும், ஆனா வந்து 2-3 நாள்ல எடுத்துடுறாங்க. நம்ம போய் பார்க்கணும்னு நினைச்சா கூட சரியா இது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ப்ரொமோஷன் ரொம்ப தேவையா இருக்கு. ப்ரொமோஷன் தேவை. அண்ட் அதை கிராக் பண்ணதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வித்லவ் மாதிரி, தாய்க்கிழவி மாதிரி இவங்கெல்லாம் கிராக் பண்ணி ஒண்ணு பண்றாங்க. அப்போ இதுல அட்லீஸ்ட் எஸ்கே இருக்காங்க, அதுல யார் இருக்கா வித்லவ்ல? அவங்க ஒண்ணு ஆர்கானிக்கா ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணணும்ன்றத வந்து அடுத்த சின்ன படங்களும் யோசிப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு சொல்யூஷனை இவங்க ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை கிராக் பண்ணுவோம். இப்போ எதனால அப்படி ஆச்சு? நான் அவர் பேசும்போதும் இப்போ அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது செகண்ட் ஆயிடுச்சு. அந்த படமே பார்க்க முடியாத ஒரு ஜோனுக்கு போயிருச்சு. இப்போ நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைச்சா அந்த படம் பார்க்க முடியலன்னா எப்படி? அந்த அந்த கிரவுண்டே கிடைக்காம இது எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியாவுமே ஒரு பெரிய காரணங்களா இருக்கு. இப்போ வித்லவ்லாம் வந்து இதானதும் சரி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிருந்து தானே ஆரம்பிக்குதே.
நம்ம மீம்ஸ் திரும்ப திரும்ப பார்க்குறது. இப்போ அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்லா இருக்குது அப்படின்னு வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வர்றதை தாண்டி அதை பற்றின மீம்ஸ் எவ்வளோ ப்ரைசிங் மீம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமுமே ஒரு காரணமாக இருக்கு இல்லைங்க. ஆமாம். அப்புறம் நீங்கள் அப்பயே சொன்னபோது இப்போது அமரன் மாதிரி படத்துக்கு கமல் ஒரு ஃபேஸாக நிற்கிறதா இருக்கட்டும், இப்போ தாய்க்கிழவிக்கு எஸ்கே நிற்கிறதா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது டேரக்டர்ஸ் வராங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி சின்ன டேரக்டர் வந்து பெரிய படம் பண்ணி அந்த படம் போகிறதே பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அந்த அவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படியே போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்போது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட அடுத்த படமே வந்து சைன் பண்ணி பரவாயில்ல நான் அவங்க கூட பண்ணுறேன் அப்படின்னு நம்பிக்கையாக இறங்குறதுங்கிறதுமே இப்போது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ சிபி வந்து ரஜினி கூட சைன் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்களுமே ரொம்ப பரவாயில்ல பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராக்டிஸ் ஒரு 10-15 இயர்ஸ் மேலே இருக்கு. பட் இப்போ அது ரொம்பவே இதாக ஃபீல் ஆகுது. இன்னும் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணுறாங்க. எனக்கு ஜெயிலர்லாமே ரொம்ப இதாக தான் தோணுச்சு அந்த டைமில், பீஸ்ட் வந்த டைம். ஸோ அதுவும் நீ சொன்ன ஒரு விஷயம் வந்து இமீடியட்டாக பெரிய ஸ்டார்ஸ் வந்து சைன் பண்ணிடுறாங்க அப்படின்றது. பேரலாக இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, பெரிய ஸ்டார் டைரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பெரிய ஸ்டார்ஸே ஹீரோஸே வந்து சின்ன படத்தை பேக் பண்ணுறது வந்து அதை தான் நான் திருப்பி வரேன். இப்போது லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படம் பண்ணிகிட்ருக்காரு ப்ரொடக்ஷனில். ஃபஸ்ட்டு பண்ண படமே வந்து ஒரு சின்ன படம், ஃபைட் கிளப் மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து இமீடியட்டாக சைன் பண்ண படம் வந்து ஃபைனலி பாரத்தோட மிஸ்டர் பாரத் அப்படின்ற படம் வந்து அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு இறங்குறது இருக்குல்ல, அது செம்ம மேட்டர். சின்ன படம் பேக் பண்ணலாம் ஓடும் அப்படிங்கிற அந்த அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு அது லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரமோட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சூப்பரான விஷயம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்றாங்க, அவங்களோட அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் படம் எடுக்க விட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கறதுங்கிறது. அது இப்போ பாரத்துக்கே வந்து 2-3 படம் சைன் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு படம் கூட பாரத் ரிலீஸ் ஆகல, ஆனா 3 படம் ஹீரோவா சைன் பண்ணிட்டாரு. சாந்தி டாக்கீஸோட ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு படம் 3 படம் நிஞ்சான்னு ஒரு படம் நினைக்கிறேன் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவா அவர் லான்ச் ஆகலை, ஆனால் 3 படம் சைன் பண்ணியிருக்காரு. அந்த 3 படமே ஆல்மோஸ்ட் ஒன்று வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதுவுமே வருதுல்ல. ஸோ அப்போது ஹீரோவா டெக்னீஷியனா புதுசா அப்படின்றலாம் இல்லை, கண்டென்ட்டாக அதை பேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ மேபி அடுத்த ஸ்டெப்பாக வந்து சின்ன படங்களும் ப்ரமோஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பட்ஜெட் வந்து வைக்கிற போது ப்ரமோஷன்ஸில் இறங்குனாங்க அப்படின்னா இந்த இது வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த படம் இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம லேட்டர் பேசிகிட்டு இருந்தோம் முன்னாடி, யங் ஹீரோஸ் வந்து நிறைய வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து மலையாளமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கறது வந்து அங்கே ஒரு 4-5 யங் ஹீரோஸ் இருக்காங்க. யங்காகவே அவங்கள வச்சு ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் பண்ண முடியும், ஸ்கூல் சப்ஜெக்ட் பண்ண வாழன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் கம்ப்ளீட்டாக எல்லாருமே சின்ன பசங்க தான். மஞ்சுமல் பாய்ஸ்ன்னும் போதும் ஓகே அவங்க கொஞ்சம் 20-25 அந்த, ஆனால் அந்த சின்ன பிரேமலுவுமே அப்படிதான் அந்த மாதிரி வந்தது. பட் இங்கே பிரேமலு மாதிரி தமிழில் ஒரு படம் பண்ணவே முடியாது, அதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ கென்னு, அபிஷன், பூக்கி படத்துல அஜய்ன்னு நினைக்கிறேன், அஜய் கொஞ்ச நாள் முன்னாடி முதல் நீ முடிவும் நீ அந்த மாதிரி முதல் நீ முடிவும் நீ. ஸோ இப்போ இவங்கெல்லாம் பிலோ 30க்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஸ்டில் தேர் யங் அப்படின்ற அட்லீஸ்ட் இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம அவங்கள வச்சு ஒரு இந்த மாதிரி இந்த பண்ணலாம் ஃபுல் டிராவா அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்கூல் படம் காலேஜ் படம்ன்றது வந்து ரொம்ப ஜாலியா ஆச்சுல, பார்க்கவே இல்லை. கடைசியா ஸ்கூல் காலேஜ் படம் நம்ம இந்த இப்போ வந்ததெல்லாம் விட்டுட்டு கடைசியா பார்த்தா ஞாபகமே இல்லை. யங்காவே சொல்றேன், பட்டாளம்னு ஒரு படம் வந்துருக்கு, அந்த டைம்ல வந்த மாதிரியான படங்கள் வந்து அப்படி இல்லவே இல்லை. பாய்ஸ் வந்துச்சு, பட்டாளம் இருந்தது. அது இப்போ இந்த மாதிரி சென்னை 28 ஒரு காலத்துல இருந்தது. அப்போ சென்னை 28 மாதிரி ஒரு படம் இப்போ பண்ணணும்னா அது பாசிபிளே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாரும் வயசாயிடுச்சு இல்ல, யாருமே இல்ல அந்த ஒரு ஃபேஸை வச்சு. ஸோ அது இப்போ திரும்ப நடக்குது. நியூட்ரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தமிழ் சினிமா நிறைய விதங்கள்லையுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று என்னன்னா, நான் டேரக்டர்னா மியூசிக் டைரக்டர் தாங்கிறது இப்போ பயங்கரமா உடையுது அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. இப்போ கென் யூத்தில் பண்ற ஒரு விஷயமாவா இருக்கட்டும், லோக்கி வந்து இப்போ டிசி படம் நடிக்கிறாரு, டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து நான் நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவுமே ரொம்ப இதாக இருக்குது. ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இன்னும்
இதோட எண்டு பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மாறுது. கூட சேர்ந்து நம்ம லெஜெண்டரியாக பார்க்குறவங்களும் மாறுறாங்க. ஏன்னா ரஜினி கமல் சேருவாங்கன்றத நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆசை இருந்திருக்கும் சேர்ந்து இப்போ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஃபைனலாக அது அவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அது புரியுது. ஓகே, நம்ம புதுசாக ட்ரை பண்ணாதான் ரஜினியாகவும் இருந்தாலும் கமலாகவும் இருந்தாலும் சஸ்டெயின் ஆகும். அடுத்த படத்தை கொண்டு போய் எப்படியாவது சேர்த்தரணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப இதாக இருக்கு வந்துருச்சு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 5 to 6 years வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் அந்த மாதிரி நிறைய வரும். குட்டி குட்டி படங்கள் நிறைய பேர் எடுக்கும் அப்படின்னு. ஆப்வியஸாக நமக்கு வந்து விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு. படம் வந்து கடைசி படம்னு அனௌன்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த படமும் அஜித் சார் வந்து திருப்பி எப்போ என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்து இவங்க 2 பேர் இல்லை. அண்ட் ஆன் அண்ட் ஆஃபாக வருஷத்துக்கு ஒரு படம் தான் வந்து விக்ரம் சாரும் அப்படிதான் பண்றாரு, ரஜினி சாரும் அப்படிதான் பண்றாரு. சூர்யா பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு, எதுவுமே ஒழுங்கா சரியா பிளேஸ் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ இது வரும்போது அப்போ ட்ரையா இருக்கான்னு கேட்டா ட்ரையா இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜோனை தேடி நாட்கள்லாம் எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்காங்க. அது எவால்வ் ஆயிட்டு இருக்குன்றது வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல எல்லாமே ஷார்ட் ஆகி வருஷத்துக்கு ஒரு எல்லா ஸ்டார் ஹீரோஸ் படமும் ஒரு பக்கம் வருது, சின்ன படமும் ஒரு 10-15 படம் வருது. இது ரெண்டுமே சேர்ந்து கம்பைண்டா அந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஸோ மேபி ஒரு 2027-28 இன்னமும் நிறைய படங்கள் எதிர்பார்க்கலாம். மற்ற இண்டஸ்ட்ரி வந்து இப்போ நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரி பார்த்துட்டு இருந்த மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியும் நம்மள பாக்குற மாதிரி பாரு தமிழ் சினிமா அப்படி வந்து நம்ம ஆக்சுவலா நம்மளால அது ரெண்டுமே பண்ண முடியும். மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி கிரவுண்டடா சின்ன பட்ஜெட்ஸ்ல நல்ல படங்கள் எடுத்து கொடுக்க முடியும். அதுக்கான ஆட்களும் வந்துட்டாங்க இப்போ. இன்னொரு பக்கம் பெரிய லெவல்ல பெரிய ஸ்கேல்ல சூப்பரா 1000 கோடி உங்களுக்கு கலெக்ஷன் எடுக்கணுமா, அதுக்குமே நம்ம கிட்ட ஆள் இருக்கு. அது சரியா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுமே முடிஞ்சிடும். ஸோ இப்போது நாங்கள் பேசிகிட்டு இருந்த இந்த டிஸ்கஷன் வந்து எங்களோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள்.